நான் உன்னிடம் கேட்கிறேன். நான் அசிங்கமா? நான் கேவலமான பிறவியா? கண்ணை திறந்து பார். கண்ணை திற கண்ணை. கண்ணை திறந்து பார். என் மகனே, என்னிடமிருந்து பிரித்த உனக்கு பிரிவின் வலியை உணர்த்த வேண்டாமா? யார் யாரிடம் சகவாசம் வைக்க வேண்டும்? என் பார்வைக்கு அஞ்சி நடுங்கும் மக்கள் இங்கு நிறைந்திருக்கும் பொழுது என்னை நிமிர்ந்து பார்க்க கூட தகுதி இல்லாத நீ எனது மகனை மயக்க நினைக்கலாமா? மயங்காதே. என்னை பார், என்னை பார், என்னை பார். நினைக்கலாமா? நான் யார் என்று சொல். உன்னைத்தான் கேட்கிறேன். நான் யார் என்று சொல். மகாராணி. மகாராணி. நான் நின்றால், நடந்து வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து காட்டு. செய்து காட்டு. ஏதாவது நகை கொடுத்தானா? என்னென்ன கொடுத்தான்? நிலங்கள் ஏதாவது கொடுக்கிறேன் என்று சொன்னானா? வீடு கொடுத்தானா? ஒரு அந்த புறத்து நாயகியாக கூட இருக்க தகுதி இல்லாத நீ எனது மகனே எப்படி மயக்கினாய்? யார் யாரை காதலிப்பதாக முதலில் சொன்னீர்கள்? காதல் இல்ல மகாராணியாரே. மகாராணியாரே, சத்தியமா சொல்ற மகாராணியாரே, எங்க பொண்ணு இளவரசரை காதலிக்கல. இளவரசர் தான் எங்க பொண்ணை காதலிச்சாரு. அந்த மாதிரி தவற நாங்க செய்ய மாட்டோம் தாயே. அந்த தகுதி எங்களுக்கு இல்ல மகாராணியாரே. நீங்க நடந்து வந்தா மண்டி போடுற நாங்க உங்களை நிமிர்ந்து பார்த்தாலே தண்டனைக்குரிய எங்களுக்கு காதலிக்கிற உரிமை மட்டும் எப்படி மகாராணியரை வரும்?
இளவரசர் எங்க பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றப்ப எங்களால மறக்க முடியல மகாராணியாரே. விட்டுருங்க மகாராணியாரே, உயிரோட விட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம். எனது மகன் காதலிக்கிறேன் என்று சொன்ன அன்றே நீயும் உனது தங்கையும் குடும்பத்தோடு ஊரை விட்டு ஓடி இருந்தால் உனது பேச்சை நான் நம்பி இருப்பேன், சொல்லியும் இருப்பேன். என் மகன் மீது தவறு. எனது மகன் காதலிக்கிறேன் என்று கூறினால் அவர்களால் என்ன செய்ய இயலும் என்று. ஆனால் உயிருக்கு பயந்து ஓடவில்லையே. எனது மகனே, நீ இரவு நேரங்களில் தனியாக சந்தித்திருக்கிறாய். இரவு நேரங்களில் தனியாக சந்தித்திருக்கிறாய் என்றால் எதற்காக சந்தித்தாய்? இணைந்தீர்களா? கலந்து விட்டீர்களா? உயிர் கொடுத்து விட்டானா? நான் அப்படி ஒரு பொறுப்பை பொறுக்கல மகாராணியாரே. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. ஏய், உன் காதலன் வந்திருக்கிறான் பார். நான் தான் அவளை காதலித்தேன். அவள் மீது எந்த தவறும் இல்லை தாயே. தண்டனை என்றால் எனக்கு கொடுங்க. குற்றம் செய்திருக்கிறேன் என்றால் நான் தான் குற்றம் செய்திருக்கிறேன். அவளை விடுங்க தாயே. பூபதி, உங்களது காதல் எங்கே, எப்பொழுது ஆரம்பித்தது பூபதி? என்று கல்வி திட்டத்தை ஆரம்பித்தீர்களோ, என்று அனைத்து குலங்களும் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ, என்று அதற்கு நீங்கள் தடை விதித்தீர்களோ, அன்றே முடிவு.
அனைவருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் ரகசியமாக. அப்பொழுதுதான் அவளை சந்தித்தேன். அவளிடம் எனது கல்வி புத்தகங்களை கொடுத்தேன். அனைவருக்கும் கல்வி கற்பித்துக் கொடு என்று கட்டளையிட்டேன். அதன் பிறகு அடிக்கடி அவளை சந்தித்தேன். அந்த சந்திப்பு ஏதோ ஒரு நாளடைவில் காதலாக மாறியது. தாயே, நான் தான் அவளை காதலித்தேன். அவள் என்னை காதலிக்கவில்லை. அந்த காதல் நான் கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்திருக்கிறது இல்லையா பூபதி? ஐயோ, நான் தான் அவளை காதலித்தேன். அவள் மீது எந்த தவறும் இல்லை தாய். தண்டனை என்றால் எனக்கு கொடுங்கள். குற்றம் செய்திருக்கிறேன் என்றால் நான் தான் குற்றம் செய்திருக்கிறேன், அவள் இல்லை. உன்னை நான் எப்படி தண்டிக்க முடியும் பூபதி? நீ என்ன சாமானியனா? என்னிடம் பணிபுரியும் காவலாளியா? கோலிக்கு மாரடிக்கும் மந்திரியா? இல்லை தளபதியா? இல்லை, நீ எனது மகன். நான் உனது தாய். அதையும் தாண்டி நான் மகாராணி, நீ இளவரசன். வித்தியாசம் புரிகிறதா? உனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பிறப்பின் வித்தியாசம் புரிகிறதா பூபதி? எவ்வளவு பெரிய பிறப்பு தெரியுமா உனது பிறப்பு? அசிங்கம், அசிங்கமான பிறப்பு. நீ என்னை வெறுக்கலாம். உனது பார்வையில் நான் அசிங்கமாக தெரியலாம், கேவலமாக தெரியலாம். ஆனால் நீ எனது பொக்கிஷம். நான் வெறுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் தாய், செயல்ல. ஆனால் என்னை நீ வெறுக்க காரணமாக இருந்தவர்களை நான் வெறுப்பேன். அழிப்பேன். பூபதி வம்சத்தின் 14ஆம் சக்கரவர்த்தினி, கேசவர்த்தினி, மங்களேஸ்வரி, ராணி. குற்றவாளிகளை இழுத்துச் செல்லுங்கள். நாளை தீர்ப்பு. வேண்டாம் தளபதி, வேண்டாம் தளபதி, கெஞ்சி கேட்கிறேன். வேண்டாம் தளபதி, அவள் எந்த தவறும் செய்யவில்லை. அவரை விட்டுவிடுங்க. கெஞ்சி கேட்கிறேன் தளபதி, வேண்டாம்.
காதம்பரி, இளவரசி, இளவரசி, இளவரசி. என்னை விடு, விடு, விடு. நான் எனது தாயாரிடம் பேச வேண்டும். என்னை விடுங்க, விடு, விடு. இளவரசே, இளவரசே, உண்மையாக இருங்கள். இளவரசே, தளபதி, என்னை விடு, என்னை விடு. ஆ! தாயே, தாயே, நான் சொல்வதை கேளுங்கள். ஒரு நிரபராதியை கொல்வதை விட இவ்வுலகில் வேறு எதுவும் பெரிய பாவம் கிடையாது. தயவு செய்து அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிடுங்கள் தாயே. நீ ஒரு வம்ச துரோகி. தண்டனை கொடுப்பதென்றால் எனக்கு கொடுங்கள். அவள் ஒரு அப்பாவி தாயே. இந்த சமஸ்தானத்தின் வரலாறு என்ன தெரியுமா பூபதி? ரத்தத்தாலும் சதையாலும் உருவாக்கப்பட்ட பூபதி வம்சம். நாங்கள் இந்த சமஸ்தானத்தை கட்டி காத்து குலப்பெருமையை காத்தவர்கள். ஆனால் நீ என் முகத்தில் விழிக்காதே. சீ! குலப்பெருமை அழியும் விதமாக நீங்கள் நடந்து கொள்வது முறையா தாயே? குலப்பெருமையா? அந்த பெருமையை பற்றி உனக்கு தெரியுமா? குலப்பெருமையை பற்றி பேசிய நான் தான் உனக்கு அசிங்கமாக தெரிகிறேனே. ச்சே! தள்ளிப்போ. தாயே, அவளை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள் தாயே. நான் யார் தெரியுமா? பாரம்பரியம் மிக்க மங்களூர் சமஸ்தானத்திலே பார்ப்போற்றும் மாமன்னனின் மகளாக பிறந்தவள். இந்த கேசவர்தினி மங்களேஸ்வரிக்கு குலப்பெருமையின் மகத்துவம் தெரியும். ஆனால் உனக்கு தெரியவில்லை. நீ எனக்கு மகன். உன்னை நான் ஏன் என் மகன் என்று சொல்ல வேண்டும்? சொல்ல நான் வெட்கப்பட வேண்டும். வெட்கப்படுகிறேன். ஒரு பாவமும் அறியாதவளை கொலை செய்தால் அது குலப்பெருமையா தாயே? அதர்மத்தின் வழியில்தான் உங்களது குலப்பெருமை உருவானதா தாயே? ஏய்!
உன்னை உன்னை நான் கொன்று விடுவேன். கொன்று மகாராணியாரை விட்டு விடுவேன். விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் விடுங்கள். இழுத்துச் செல்லுங்கள். இவனை இழுத்துச் செல்லுங்கள். தாயே, நான் சொல்வதை கேளுங்கள். இவனை இவனை சொல்வதை கையால் கேளுங்கள், கொல்ல விரும்பவில்லை. வேண்டாம். இழுத்துச் செல்லுங்கள். போ. இளவரசரே, தளபதியார், என்னை விடுங்கள். போ. என்னை விடுங்கள். நான் தாயே. கேவலம் அல்ல. தாயே, நீ உனது என்னை விடு. செயல் என்னை விடு. கேவலம். தாயே, போ. வேண்டாம். போ. சீ. அவர்களை விட்டு விடு. போ. வேண்டாம். இளவரசரே, போ. தாயே, அசிங்கம் நானா? என்னை விடு. நீ உனது செயல் அசிங்கம். இழுத்துக் கொண்டு போ. மகாராணியாரே, தங்கள் சம்மந்தியார் வருகிறார். வாருங்கள் வாருங்கள் சம்பந்தி. எப்படி இருக்கிறீர்கள்? அமருங்கள். உங்களை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கிறீர்கள் சம்பந்தி? இளவரசர் மனதில் வேறு ஒரு பெண் இருக்கிறாள் என்ற விவரத்தை ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? யார் அந்த பெண்? என்ன தளபதி இது? யார் அந்த பெண்? அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். போயும் போயும் ஒரு அடிமையை காதலிக்கின்றாரா? கேவலம். இதெல்லாம் ஒரு பிழைப்பா? ச்சே! ஐயோ, என்ன பேசுகிறீர்கள்? இதெல்லாம் வதந்தி. இளவரசர் என்ன சாமானியரா? 2 பேருக்கு நல்லவராக காட்சி கொடுப்பவர் 2 பேருக்கு கெட்டவராகத்தான் தெரிவார். அந்த 2 பேர் வதந்திகளை பரப்புவார்கள். அதெல்லாம் எங்களால் பெண்ணை கொடுக்க முடியாது. ஐயோ, என்ன இது? நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது சம்பந்தி. இப்பொழுது போய் பெண்ணை கொடுக்க முடியாது என்று சொல்கிறீர்கள்? பெண்ணை கொடுக்க முடியாது. ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். எல்லா சமஸ்தானத்திற்கும் நாங்கள் அழைப்பு அனுப்பிவிட்டோம். இப்பொழுது இப்படி பெண்ணை தர சம்மதம் எங்களுக்கு இல்லை. இளவரசரின் தவறை மறைப்பதற்காக எங்கள் மகளின் வாழ்க்கையை நாங்கள் பலி கொடுக்க முடியுமா? ஐயோ, என்ன இது? அவ்வாறு எதுவுமே நடக்கவில்லை. யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? 18 சமஸ்தானங்களின் மகாராணியிடம், ஒரு சாம்ராஜ்யத்தின் பேரரசியிடம். மகாராணியாரே, என்ன இது? இவர்களிடமா கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மகாராணியார். இவர்கள் எல்லாம் உங்களிடம் பேசுவதற்கு தகுதியுடையவர்களா? மகாராணியாரே, நீங்கள் இந்த சமஸ்தானத்தின் மகாராணி. இந்த சமஸ்தானத்தின் மகாராணியையே எதிர்த்து இப்படி கேள்வி கேட்கும் அளவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணமானவன் அவன் எங்கே? அழைத்து வா. இழுத்து கொண்டு வா.